கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவா வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 40ஆம் அதிகாரம், அதில் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்க புதுபலன் கிடைக்க போகிறது, புதுபலன் அடைய போகிறது, அடைந்து கொள்ள போகிறீர்கள், புது பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். யாரிடத்திலிருந்துனா கர்த்தரிடத்திலிருந்து. ஏன்னா நீங்களாம் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனம், நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்க தேவன் தொடுதலுக்காக, தேவன் பேசுவதற்காக, தேவனுடைய அடையாள அற்புதங்கள் பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள். அப்ப தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்ப நீங்க காத்திருக்கிற ஜனங்கள் புதிய பலன் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பழைய வருடங்களில் இருந்த காரியங்கள் எல்லாமே இந்த 2024 புதிய பலனால் மாறப்போகிறது. நீங்க இதுல வார்த்தைகளை உடனே புது பலன் அப்படின்னா உடல் ரீதியான பலன் மட்டும் கிடையாது. நீ சகலத்திலையும் புதிய பலன் கிடைக்க போகிறது. புதிய புதிய காரியங்கள் வீட்டில் நடக்க போகிறது. புதிய ஆரம்பம் வரப்போகிறது. நீங்க எதெல்லாம் முடியல நினைச்ச காரியங்கள் அனைத்துமே புதிய பலனால் முடிசூட்டப்பட போகிறீங்க. புதிய கிருபை வரப்போகிறது. உங்களுக்கு எல்லாமே புதிதாக நடக்க போகிறது உங்க வாழ்க்கையில. ஆனால் தான் பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்னா என்ன? நீங்க உங்க உயரங்கள் நீங்க வாழ்க்கையில உன்னதங்களை தொடப்போகிறீங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க இது வரைக்கும் தோல்வி அடைந்த வாழ்க்கை, இது வரைக்கும் நடக்கலன்னு நினைக்கிற வாழ்க்கை அனைத்துமே இரட்டிப்பான நன்மையால் உன்னதங்களை நீங்க அமரப் போகிறீங்க. கர்த்தருடன் உன்னதத்தில் அமர்வதற்காக அழைக்கப்பட்ட ஜனம் நீங்க. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையை சாதாரணமா ஏதோ எல்லாத்தையும் போல உங்க வாழ்க்கையை நடக்க போறது கிடையாது. ஒருவேளை வேலை பார்க்கிற ஸ்தலத்துல உயர்வுகள் கிடைக்க போகிறது. படிப்புல நல்ல ரேங்க் கிடைக்க போகிறது. இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க பிள்ளைகள் எல்லாமே, +1 +2 10th எல்லாமே எழுதியிருக்காங்க. இதுல நல்ல மார்க்குகள் ஸ்கோர் பண்ண போறாங்க உங்க பிள்ளைகள். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பூமிக்குரியவர்கள் கிடையாது, நீங்க தேவனுக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவங்க. பூமியில என்ன நடக்குதுன்னா உலகத்தின் அதிபதியோட ஆதிக்கத்துல இருக்கு. அதிலிருந்து நீங்க விடுபட்டு தேவனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரப்போறீங்க. தேவன் உங்களை நடக்கும் இடத்துல நீங்க போக போறீங்க. தேவன் உங்களை உன்னதங்களில் வைத்து உங்களை அழகு பார்க்க, உங்களை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். ஆனால் தான் புது பலன் தந்து நீங்க உன்னதங்களில் அமர போறீங்க. உன்னதங்களில் அமரும் போது நீங்க அநேகருக்கு கலங்கரை விளக்கமாக இருக்க போகிறீங்க. மலை மேல் உள்ள பட்டினமாக இருக்க போகிறீங்க. ஒருவேளை நினைக்கலாம், உடல் குறைவா இருக்குது, உடல் நல்லா சரியில்லையே, உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், டயபெட்டிஸ், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காரியங்கள் இருந்தாலும் அதிலிருந்து தேவன் உங்களை விடுதலை செய்து நீங்கள் பரிபூர்ண சுகத்துடன் கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து பறக்க போறீங்க. உன்னதங்களில் நீங்க நடமாட போறீங்க. தேவனுடைய கிருபை எப்பேற்பட்டது கிருபை பாருங்க. ஆனா நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? உண்மையிலே நீங்க தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது புது பலன் உங்களுக்கு வரப்போகிறது. கழுகைகளைப் போல செட்டைகளை விரித்து நீங்கள் உன்னதங்களில் வாசம் பண்ண போகிறீங்க. தேவனுடன் வாசம் பண்ண போகிறீங்க. தேவ கிருபை உங்களை நிரப்ப போகிறது. இதை மட்டும் நீங்க சுவாசிங்க. உங்க வாழ்க்கையில பழைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தோல்வியுற்ற வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, போன இடமெல்லாம் நாம தோல்வியுற்று இருக்கேனே, போன இடமெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைய தினத்திலிருந்து நீங்க புது பலன் அடைந்து கர்த்தருக்குள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து உன்னதங்களில் தேவனுடன் நீங்க பறக்க போகிறீங்க. தேவன் உங்களுடன் இடைப்பட போகிறார். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனை நீங்க முகமுகமாக தரிசிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. தேவ கிருபையால் நிரப்பப்பட போகிற காலம் நெருங்கிவிட்டது. இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ ஜனமே, புது பலன் தேவ பலனால் நிரப்பப்பட போகிறீங்க. அதை மட்டும் விசுவாசிங்க. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து உயிரே பறப்பார்கள், உயிரே எழும்புவார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஏஸ்தாபனே, நீங்கள் உன்னதங்களில் நாங்கள் வருவதற்காக, நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த உன்னதங்களில் வருவதற்கு எங்களை நீர் புது பலனால், புதிய பலன், உன்னதத்திலிருந்து வரும் புதிய பலனால் எங்களை நிரப்புவேன் என்று சொல்லும் மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஊரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உன்னதத்திலிருந்து வரும் புதிய பலனால் நிரப்பப்பட்டு அவர்கள் பூமிக்கு ஒளியாக, பூமிக்கு உப்பாக அவர்கள் இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.